லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் வந்து வாழைத்தண்டு வச்சு ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வாழைத்தண்டு எடுத்துன்னுக்கிறேன். மேலே இருக்கிற தூள்லாம் சீவிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த வாழைத்தண்டை எல்லாம் சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணிடுறேங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. நான் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. 2 ஸ்பூன் எடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் 2 ஸ்பூனு. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டோன்னே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க. அது போட்டுடலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் இதிலே போட்டுடலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம்னா போடலாம், இல்லை நம்ம பெரிய வெங்காயம்னா போடலாங்க. நம்ம இஷ்டம்தாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டோடனே நம்ம ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த தக்காளியை நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம தண்டை அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்டை போட்டுக்கலாங்க. தண்டு எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. தண்டு போட்டு நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் இதிலே நல்லா வந்து வதங்கணுங்க. தண்டு நம்ம உப்பு போட்டோடனே இந்த தக்காளியிலேருந்து தண்ணி விடுங்க. அதிலே வந்து நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு தண்டு. பாருங்கள், நல்லா வதங்கின்னு இருக்குதுங்க. இப்போது நம்ம வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க. இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து கொஞ்சமாக புளி வந்து கொஞ்சமாக நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோங்க. இருந்தாலும் நம்ம புளி சேர்த்துனா அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. நம்ம தக்காளி சேர்த்துருந்தாலும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக போட்டு 2 முறை பிரட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லைங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் தேங்காய் போட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கினாவே போதுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டுங்க. ஆறினவுடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நைஸாக இது மாதிரி தாங்க நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வந்து காரம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டுக்கிறோங்க கடாயில். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சமாக போட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். இது வந்து சட்னியில் நம்ம போட்டு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி தோசை, சப்பாத்தி, இட்லியோடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புல வந்து பித்தப்பையிலையோ இல்லை கிட்னிலேயோ கல் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு வந்து ரொம்ப சேர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கல் வந்து கரைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சட்னியாக கூட சாப்பிட்லாங்க. நீங்கள் வந்து இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.